தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அப்போ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், அப்போ தான் விளைச்சலை தரும். அப்போ யார் அந்த கோதுமை மணி? நீங்களும் நானும். ஓரோ மனிதனும் தெய்வத்துடைய உருவிலும் சாயலும் இருக்கின்ற ஓரோ மகனும் மகளும் கோதுமை மணியாக மாற வேண்டும். நீங்களும் நானும் நமக்காக அல்ல, அடுத்த நபருக்காக இதோ தெய்வம் நமக்கு கிருபையை தந்திருக்கின்றார். அப்போ மற்றவர்களை வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, மற்றவர்களை உயர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. பெற்றோர்கள் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும், பிள்ளைகளை உயர்த்த வேண்டும். அதுக்காக பிள்ளைகளுக்காக அவர்கள் மடிய வேண்டும். மடிந்தால் மட்டுமே தான் முடியும். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக மடிய வேண்டும். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் மடிய வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுக்கு தெரியும் இங்கே யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று இயேசுக்கு தெரியும். அதே சமயம் இயேசுக்கு தெரியும் சிமியோன் பொய் சொல்வான் என்று இயேசுக்கு தெரியும், ராயப்பர் பொய் சொல்வான் என்று இயேசுக்கு தெரியும். தெரிந்தே என்ன செய்கின்றார்? அவரை தன் கூட்டத்தில் வைத்திருந்தார். அவரை வெளியே அனுப்பியிருக்கலாம், ஆனால் அதல்ல, மடிய வேண்டும். தந்தையினுடைய விருப்பம் அதுதான், மடிய வேண்டும். இனி மடிவது யாருக்கு விருப்பம்? யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி? தந்தையின் விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் மடிய வேண்டும் ஒழிய வேறுமில்லை. நான் யாருக்காக நான் பலியாகின்றேன், யாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் பலியாகிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவோ அல்லது மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றவோ அல்லது சமுதாயத்தில் உள்ள மக்களுடைய நமக்கு பிடித்தமான மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நான் பலியாவதில்லை. மாறாக இயேசுவுக்காக நான் பலியாக வேண்டும், இயேசுவுக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டும், தெய்வத்திற்காக நான் பலியாக வேண்டும், இறை திட்டத்திற்காக நான் பலியாக வேண்டும், அந்த இறை திட்டம் நிறைவேற்றுவதற்காக நான் பலியாக வேண்டும். அப்போ தெய்வத்தை மையப்படுத்தி இருந்தால் மட்டுமே தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும், இல்லை என்ற அர்த்தம் இல்லை. சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் நானும் பல தியாகங்கள் செய்கின்றோம், நீங்கள் நானும் பலதும் விட்டு கொடுக்கின்றோம், நீ நானும் பலதும் இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம், நம்மையே இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம். எல்லாம் யாருக்காக? தெய்வத்தை மையப்படுத்தி நாம் செய்கிறோமா அல்லது மற்ற மனிதர்களை மையப்படுத்தி நாம் செய்கின்றோமா? அவ்வாறு மற்ற மனிதர்களை மையப்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது நமக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டுமென்றால் செய்கிறோம் என்றால் அது பாவமாக மாறிவிடும். அதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக தெய்வத்தை மையப்படுத்தி நான் கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து மடிகிற சமயத்தில் அது எனக்கு பலன் தரும், மற்றவர்களுக்கும் அது பலன் தரும். சிந்திப்போம். நல்லவனாய் தெய்வமே, நீ எவ்வாறு பலியானீரோ அதே போல் நாங்களும் பலியாக எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். நாங்கள் உம்மை மையப்படுத்தி கொண்டு நீ விரும்புகிறபடியே நாங்கள் வாழ கிருபையை தந்துள்ளோம். எங்கள் விருப்பத்தை எல்லாம் மாற்றி வைக்கின்றோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.